மீண்டும் ஒரு அருமையான நேரத்தை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நெகேமியா புஸ்தகத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்லலாம் என்றால் ஒரு சில காலங்கள் தாமதமாகிறது. ஆனாலும் தொடர்ந்து நெகேமியா புஸ்தகத்தை நாம் படிக்க இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நேற்று முந்தன நாள் நடந்த மிகப்பெரிய அந்த விபத்துக்காய் நாம் வருந்துகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், அநேக உயிர்கள் பலியாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு குடும்பத்தின் அந்த ட்ரீம்ஸ், அவங்களுடைய கனவுகளோடு புறப்பட்ட 3 நிமிஷத்தில் அந்த கனவுகள் முடிவுக்கு வந்ததை நினைத்து மிக்க வருத்தமாக இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காய் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானப்படுத்த வேண்டும். இந்த உலகம் ஆபத்தான ஒரு உலகம். ஆண்டவருடைய கிருபை நம்மை வழிநடத்தி வருவதற்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஏசாயா புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா 54வது அதிகாரத்தில் ஆண்டவர் அழகான ஒரு வசனம், அது ஒரு பாட்டாக கூட சகோதரர் ராஜசேகர் பாடியிருப்பார். பாடுவோமா? அந்த ஒரு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அழகான ஒரு 54வது அதிகாரத்தில் 11வது வசனம். அது வசனம் வாசிக்கலாம். அதை வாசிக்கிறத விட பாடி பார்ப்போமா? பாடி பார்ப்போம். சரியா? பாடுவோமா? மலைகள் விலகினாலோ, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவோ பிரயாணங்கள், எத்தனையோ காரியங்கள். பாத்ரூம் போனவங்க ரொம்ப நேரம் வெளியே வரலையே அப்படின்னு வீட்டார் தட்டி தட்டி பார்க்குறாங்க, மரணம் உள்ளே. எத்தனை சம்பவங்களை நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே எங்களுடைய நாட்களை நீர் நீட்டித்து கொண்டே செல்வதற்கு நாங்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள். அந்த குடும்பங்களுக்காய் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே அவர்களை சமாதானப்படுத்துவாராக. இந்த ஏர் இந்தியா விமானத்தை நான் குறை சொல்லலை, ஆனால் அது என்னன்னு தெரியல. ஒரு தடவை பூனாலேருந்து இங்கே வரும்பொழுது தலை மேலே துருவாக விழுந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அங்கே வேலை செய்கிற அந்த பணிப்பெண்கள், ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான், ஏர் இந்தியாவில் ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன்கிட்ட காட்டினேன், என்னப்பா இது துருவாக தலையில் விழுது அப்படின்னு. அவன் சாரி வி வில் இன்ஃபார்ம் த கம்பெனி அப்படின்ட்டு போயிட்டான், தொடச்சி விட்டு போயிட்டான். இன்னொரு தடவை நானும் ஜெயச்சந்திரன் அங்கிளும் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கோம். அப்போது இந்த ஃப்ரண்ட்டு டயருக்கு நேராக மேலே உட்காந்துருக்குறோம். எங்கள் சீட் வந்து ஃப்ரண்ட்டு டயருக்கு மேலே. ஏன் அப்படின்னா ஒரு டமால்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த டயரு அப்படி மெதுவாக உள்ளே போகணும். அது எப்படி போயிருக்கோம், டக்கு 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 டமால்னு உள்ளே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு நட்டு கலந்து விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் பக்கத்தில் இருக்கிற ஜெயத்தந்த் அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் ஏதோ ஒரு நட்டு கலண்டு விழுகிற மாதிரி சத்தம் கேட்க, நீ வேறப்பா அமைதியாவா அப்படின்னாரு. ஏன்னா பயத்தில் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பறக்க வேண்டியது இருக்குது. அது என்னமோ தெரியல, அது ஏர் இந்தியாவை கவனிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் அதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணிக்குவோம். ரொம்ப பொல்லாத காலம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இந்த சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர் தான் இந்த உலகத்திலிருந்து நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகணும்.
நெகேமியா அற்புதமான ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கு எப்படியாவது கர்த்தருடைய தேசத்தை மீண்டும் எழும்பி அதை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அவர் ஆசைப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதற்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறதை நாம் பார்க்கலாம். அதுக்கு அந்த அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம படித்து கொண்டு வந்தோம். அர்த்தசஷ்டாவிடத்தில் அவன் போய் என்ன செய்கிறான்? 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே, ஏப்ரல் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் அவனுடைய முகம் வேறுபட்டு இருந்தது. ராஜா கேட்குறாரு, உனக்கு வியாதி இல்லை? அப்போ அவன் என்ன செய்கிறான்? என்னுடைய தேசம் பாழாய் கிடக்கிறது, நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றார். ராஜாவிடத்திலே அனுமதி பெறுகிறார். ராஜா அவரை அனுப்பி வைக்க மனமில்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியத்திற்காக செல்கிறார் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கின்றார். இதுதான் முன்னோட்டம். இதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில் பார்த்தோம், யூதாவிலிருந்து திரும்பி வந்த சகோதரிடத்தில் கேட்கும்போது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தேசம் பாழாய் கிடப்பதை குறித்து. எத்தனையோ பேர் போயிட்டு வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஆனால் இந்த நெகேமியாவுக்கு அந்த கவலை இருந்தது. அதற்காக அவர் எத்தனை மாதம் ஜெபித்தார்னு பார்த்தோம். டிசம்பர் மாதத்தில் இந்த கேள்விப்படுகிறார். ஏப்ரல் மாதத்தில் ராஜாவிடத்தில் கேட்கிறார். அப்போது சுமார் 4 மாதங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இந்த தேசத்திற்காக அவர் விண்ணப்பம் பண்ணினார். சில காரியங்கள் சரியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிப்பது அவசியம். எப்பொழுதுமே ஜெப சிந்தையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சிலருடைய வாழ்க்கை விழுந்து கிடப்பதை குறித்து இந்த உலகம் கவலைப்படுவதில்லை. ஒரு சகோதரனை தேடி செல்கின்றேன், என்னோடு கூட படித்தவன். அந்த சகோதரன் நல்ல தாளந்து மிக்க சகோதரன். அவனிடத்தில் நல்ல தாளந்துகளும் உண்டு, நல்ல குணங்களும் உண்டு. அவனை எங்கே என்று தேடி அந்த இடத்திற்கு வந்த காரணத்தினாலே அவன் எங்கே என்று தேடி செல்லும் பொழுது அந்த சகோதரனை குறித்து ஒருவரும் சரியான நல்ல வார்த்தைகள் சொல்லவில்லை. அந்த சகோதரனை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று பல நாட்கள் கழித்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் இந்த இடத்தில், இந்த வீட்டில் இருக்கின்றான். அவன் தன்னுடைய மனைவியை பிரிந்து இருக்கின்றான், குழந்தையை பிரிந்து இருக்கின்றான், தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கின்றான். ஆனால் எங்கேயும் வெளியே தலை காட்டுவதில்லை, எந்த ஒரு விருந்துக்கும் செல்வதில்லை, எந்த ஒரு சபைக்கும் செல்வதில்லை. அவன் தனியாக முடங்கி கிடக்கின்றான். அப்போ அவனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டறையில் தான் இருந்தான். அவனுடைய வீடு சரியான ஒரு குப்பை மேடாக இருந்தது. இருட்டறையிலே ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வெளியிலே சென்ற உடனே தாயார் தரையிலே உட்கார்ந்து கொண்டு, வா தம்பி, இவன் நிலைமையை பார்த்தியா, எப்படி இருந்தான், எப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க, இப்போ அவன் நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. இப்படி இருந்தான், இப்படி இருக்கிறான், அவன் குடும்பம் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, பிள்ளைகள் அவனை மதிக்கிறதில்ல, பெரிய லிஸ்ட். என் பேச்சு அவன் கேட்கல, அவன் இஷ்டத்துக்கு அவன் போனான். உள்ளே சென்று பார்த்தபோது அவன் ரொம்ப மனம் உடைந்து உட்கார்ந்துருந்தான். கதவை சாத்தி கொண்டான். என்னை புன்முறுவலாய் சிரித்து வரவேற்பது போல நடித்தான். உள்ளே சென்றேன், பேசினேன், அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ கேட்டேன், உன் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களே, உனக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் உண்டு, ஒருத்தர் கூட தூக்கி விடலையா உன்னை? இல்லை. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். ஒருவன் வீழ்ந்து போனால் அவன் வீழ்ந்தே கிடக்கட்டும் என்று ஒருவரும் உதவி செய்யாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர். அன்னைக்கு ஊருக்கு ஒரு சம்பவமாக போயிருந்தேன். அப்போ ஒரு சகோதரியை சந்தித்தேன், எங்கள் உறவின் முறையில் சகோதரி. அவங்களை சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க,
என்னுடைய தகப்பனார், பெரியப்பா, சித்தப்பா, நம்முடைய அத்தை, இப்படி எல்லா சொத்துக்களையும் எவ்வளவு தீவிரமாக எடுத்து அவங்க பேருக்கு மாற்றினாங்க. அவங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த போலீஸ் அவங்களுக்கு தாங்க வேலை செஞ்சாங்க. நம்ம நியாயம் எடுபடலை. எவ்வளவோ முயற்சி பண்ணினோம், ஆனால் நஷ்டத்தை தானே நம்ம சம்பாதிச்சோம். அழுதோம், கடவுளே இதை பார்க்குறதுக்கு யாரும் இல்லையா? என்ன நடந்துச்சு தெரியுமா தம்பின்னாங்க. தெரியலையேக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு. 3 பையங்களில் போட்டி போட்டு விளையாண்டுருக்கானுங்க. ஆன்லைன் கேமு. பேங்க்கில் உள்ள மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான். சென்னை வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய க்ரைம் பிரான்ச் வரைக்கும். எவன் சுருட்டுனா எத்தனை கோடி போச்சுன்னே தெரியல. ரோட்டுக்கு வந்துட்டாங்க தம்பி. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. எல்லாருடைய சொத்தையும் உலையில போட்டாங்கல்ல, நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்போ இருக்கிற வீட்டையும் வித்துட்டு இருக்காங்க. இப்போ கடன் அதிகமாயிருச்சு. என்னைக்கு தெருவுக்கு வருவாங்கன்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தோம், வந்துட்டாங்கல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்லன்னா, ரொம்ப சந்தோஷம் தெருவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு ஒருவர் வீழ்வது எல்லாருக்கும் சந்தோஷம், நடுத்தெருவுக்கு வருவது ரொம்ப சந்தோஷம். அவங்க வீணா போனாங்க, எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்க முடியாத அளவிற்கு அடி விழுந்துருச்சு. இது ஒரு நல்ல செய்தியாக நம்ம எடுத்துக்கவே முடியாது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் இது ஒரு நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இங்கே அப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, இங்கே 10வது வசனத்தை நீங்கள் படிங்க. இதை ஒரோனியான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. எப்படி இருந்திருக்கும்? ஆனால் ஒரு தேசம் பாழாய் கிடந்தால் சந்தோஷம், ஒரு வீடு இருண்டு கிடந்தால் சந்தோஷம், அந்த பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கை அமையவில்லை சந்தோஷம், அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கது. அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கவே கூடாது. யாரும் வீழ்வதை கர்த்தர் விரும்புவது இல்லை. இங்கே இவனுங்க பார்க்குறானுங்க, இவனுங்கெல்லாம் யார் அப்படின்னா, அந்த சிரியாவினுடைய சன்பல்லாத் யார், சிரியா தேசத்தினுடைய கவர்னர். அவன் இந்த அரபிய ட்ரைபுடைய லீடர்ஸ். இவனுங்களுக்கெல்லாம் கடவுளுடைய தேசம் எழுந்து கட்டப்படுவது விருப்பமே இல்லை. ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ படித்தோம் இல்லையா? 122வது சங்கீதம், அழகான சங்கீதம். எப்படிப்பட்ட ஒரு தேசம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே படிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அதை படிக்கும்போது நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு, நம்ம ஒருவேளை நமக்கே அந்த ஊர் சம்பந்தம் இல்லாத ஊர் தான், நாம் பிறந்ததே நம்ம சென்னை, நம்ம ஏன் எருசலேமை குறித்து கவலைப்படுறோம் அப்படின்னா, அங்கேருந்து தான் ஆண்டவருடைய மிகப்பெரிய வல்லமை ஒன்று நாமம் நம்மை வழிநடத்தினது இல்லையா? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது, ஏன் அதுக்கு முன்னாடி ஆபிரகாமை கொண்டு வந்தது. இப்படி நமக்கு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம எல்லாருமே அந்த வரலாற்றின் பின்னடியார்கள் தான். நம்ம வேற எதுவும் புதுசாக வரல, நம்ம இங்கே உள்ள ஏதோ ஒரு கலாச்சாரத்திலிருந்து வரல, நம்ம எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தான். எல்லாருக்கும் அந்த வரலாறு மிக மிக அவசியம். அதனால தான் 122வது சங்கீதத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது இந்த எருசலேமுக்கும் நமக்கும் அவ்வளோ ஒரு சொந்த பந்தம் உண்டு. நம்ம எல்லாரும் போய் வீற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த எருசலேம். என் கால்கள் அதில் நிற்கலாயிற்று அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசித்து பாருங்க. நான் தாம்பரம் சர்ச்சுக்கு போயிருந்தேன்.
தாம்பரம் சர்ச் உள்ள உட்கார்ந்தேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இங்கு வந்து போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மற்ற இடங்களில் போய் சொல்லணும். நான் தாம்பரம் சபையில் போயிருந்தேன், அங்கே கொயர் பாடிக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ அழகான இசைவினைப்பான சபை அது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அவங்க பாடுறதை நான் உட்காந்து கேட்டேன், பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். சொல்கிறாங்க. ஏன்னா நான் சில ஊர்களுக்கு செல்லும் பொழுது கை கொடுப்பாங்க. நான் தாம்பரம் தெரியும் அப்படிமா, எதை வச்சு தெரியும்னு தெரியல அப்படின்ட்டு நானே யோசித்துக்கிட்டு என்ன செய்வேன், கை கொடுப்பேன். பாஸ்டர், உங்கள் கொயர் சூப்பர், உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பர், உங்கள் சாங் சர்வீஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்திலும் போகும்போது இந்த தாம்பரம் சபை அவ்வளோ ஹைலைட் பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது எருசலேமின் என்னுடைய கால்கள் நிற்பதற்கு சமம். என்னுடைய கால்கள் புதிய எருசலேம் செல்லும் வரைக்கும் கர்த்தருடைய பாட்டை நான் என்ன செய்யணும், பாடணும். ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. அதுலேயும் சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம், அவரை மகிமைப்படுத்தங்க. வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, போனோமா, இதுக்கு தான் ஆலயம். ஆண்டவர் அதற்காகத்தான் நமக்கு அழகான ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வாயை திறந்து பாடும் பொழுது எவ்வளவு மன மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், எவ்வளவு சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். இடைப்பட்ட நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையும் அவருடைய ஊழியத்தையும் செய்வோம். மீண்டும் சந்திப்போம். இதுதான் ஒரு அழகான அனுபவத்தை இந்த சபை நமக்கு தர வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். இது எப்படி ஒரு அதே வார்த்தையை திருப்பி சொல்றாரு. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னா, இந்த சபையில் எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். போன வாரம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களாமே? ஆமாம், கடவுள் உங்களுக்காக ஜெபித்தோம். எனக்கு நல்லபடியாக குடும்பத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் நமக்கு ரிட்டன் என்ன ஆகும், சுகம் கிடைக்கும். நமக்கு ஒரு நாளும் தீங்கு வராது. வாழ்த்தாமல் போனாதான் சுகவீனம் வரும். நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் ஒருவர் வாழ்த்தி பழகி பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. இன்னைக்கு அதை இஸ்லாமியர்கள் அழகாக சொல்லுவாங்க, அஸ்லாம் அலைக்கும் அப்படிம்பாங்க. அவங்க அலைக்கும் சலாம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பெண்டிகாஸ்ட் பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. உடனே அவங்களும் என்ன செய்வாங்க, பிரைஸ் தி லார்ட். அட்வென்டிஸ்ட் மீட் பண்ண என்ன சொல்றாங்க, அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். அடுத்த வசனத்துக்கு போவோமா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பார். சரி, முதல்ல என்ன செய்யறாங்க அவர்கள், என்ன செய்யறாங்க, இதை கேட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி. நெகேமியாக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த சங்கீத வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. என்றைக்கு நம்ம நிற்கிற லெவல்ல இருந்து அப்படி கீழே இறங்குறோமோ, அப்போ இந்த உலகம் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணும், தெரியுமா? பரியாசம். அடுத்தது என்னது, நிந்தித்து, நிந்திக்கிற வார்த்தை அவமானங்கிறது. நிந்தித்து, எங்களை அவமானப்படுத்தி, கேலி செய்து, கிண்டல் செய்து சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சுற்றிலும் இந்த பசங்க நின்றுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, ஹேய் என்ன இந்த எருசலேமை எடுத்து கட்டுறதுக்கு வந்தீங்களா? கேலி, கிண்டல். இது ஒரு காலத்தில் இருந்த அந்த மகிமையை அவர்கள் மறந்து, என்றைக்குமே பிசாசானவன் நம்மளை வீக் பண்ணுறதுக்கு
காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீனங்களை அவன் சுட்டி காட்டுவான். ஒரு நாளும் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. அதில் நெகேமியா ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு நாளும் என்னுடைய பலவீனத்தை உன்னை பற்றி தெரியாதா அப்படிம்பாங்க, உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா, நீ என்னெல்லாம் அங்கே செஞ்சேன்னு தெரியாதா. உடனே நம்ம மனசு என்ன செய்யணும், அப்படியே வீக் ஆயிரும். என்னடா இது, பரியாசம், நிந்தித்து, கேலி, கிண்டல், அவமானப்படுத்துவது, உங்களை இழுத்துட்டு போனானே, கண்ணெல்லாம் பிடுங்கினானே, மறந்துட்டீங்களா? ரத்தம் அப்படியே ஆறு மாதிரி ஓடிச்சே, மறந்துட்டீங்களா? உங்களை கேவலப்படுத்தி எடுத்துட்டு போனானே, மறுபடியும் நீங்க அந்த பெரிய தாவீது அரசாண்ட மாதிரி அல்லது பெரிய பெரிய ராஜாக்கள் அரசாண்ட மாதிரி நீங்க அரசாளலான்னு கனவு காண்றீங்களா? நடக்கவே நடக்காது. இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. அழகான நெகேமியா உத்தரவு வாங்கி கொண்டு அவர் செய்ததை நம்ம கவனிப்போமா? 11வது வசனத்திலிருந்து படிங்க. சொல்றாரு, நம்மகிட்ட இருக்கு 100 வருஷமா கிடக்குது, ஒருத்தரும் இதை கண்டுக்கலையே, சிறுமை. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு. கேலி, கிண்டல், அவமானம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் என்னால் முடியாது நம்ம சொல்லிட்டு இப்படியே கிடப்போம்? எல்லார போல மனுஷனாக தானே கர்த்தர் நம்மையும் படைத்தாரு. நமக்குள்ள ஏன் இந்த கூனி குறுகின அவமானம்? நம்மளை யாராவது என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை ஏன் நம்ம அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், நீங்கள் மறுபடியும் அந்த மகிமை உங்களுக்கு கிடைக்காது, இழந்துட்டீங்க, உங்கள் கடவுளே உங்களை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவோம், இந்த உலகம் சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது எதையாவது நம்ம வாழ்க்கையில் இழந்தோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று நினச்சிக்காங்க, ஒன்று ரெட்டத்தினையாக தருவார், இல்லைன்னா நாளத்தினையாக தருவார் கடவுள். ஒரு நாளும் ஜீரோவில் கொண்டு போய் நம்மளை விடவே மாட்டார். அதுக்கு இந்த எழுந்து கட்டுவோம் என்கின்ற வார்த்தை நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது பொருந்தும். எழுந்து கட்டுவோம். என்னத்தை இழந்துட்டோம்? எழுந்து கட்டுவோம். சொல்லி பாருங்க, எழுந்து கட்டுவோம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எழுந்து கட்டுவோம். சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம். என்ன கடந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு முடியாதுங்க, அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்தால் சாதிக்கலாம். எழுந்து கட்டுவோம். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு சொல்றாரு. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா தன்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. எப்படி அதை சொல்லணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இந்த தேசம் நீங்கள் பார்த்தீங்களே, இந்த தேசத்தின் வாசலை பார்த்தீங்களே, இந்த ஊரணி கதவை பார்த்தீங்களே, குளத்தை பார்த்தீங்களே, ஒரு காலத்தில் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்கள் ராஜாக்கள் அதில் கம்பீரமாக நடந்து வரும் பொழுது எப்படிலாம் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். எல்லா தேசத்தின் மக்களும் எங்களை கண்டா பயந்தாங்க. அப்படி இருந்த இடங்க இது. இதுக்கு தனி ஹிஸ்டரி உண்டுங்க, இது தனி வரலாறு உண்டு. இது சாதாரணமான காரியம் கிடையாது. அதை சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, திருப்பி சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். சொல்லணும், எழுந்து கட்டுவோம், நம்மால் முடியும். புத்தகத்தில் நீங்கள் அதை அழகாக அதை படிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம செய்கிற பாவத்துக்கு நம்மளை கிளைம் பண்ணுறதுக்கு பிசாசு ரெடியாக நிற்பான். நம்மளை கிளைம் பண்ணுவான். உங்களை பற்றி தெரியாதா, நீ என் கூட சேர்ந்துட்டு இந்த பாவத்தெல்லாம் செஞ்சல, நீ எப்படி கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவான். அங்கே பாருங்கள், 9வது வசனம் யூதால, பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுனை தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். ஏன் அப்படின்னா, அவன் நிற்கிறான் பிசாசு. மோசையுடைய எலும்பு தொடக்கூடாது, அது பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி பரலோகம் தீர்மானம் எடுத்து மோசையுடைய எலும்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. பிசாசு அங்கே கிளைம் பண்ணுறான், அவன் என்னுடைய ஆள் அப்படிங்கிறான், அதை விடக்கூடாதுங்கிறான், செய்யக்கூடாது அப்படிங்கிறான், தடையாக இருக்கிறான். இன்னைக்கு எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது, நம்ம குடும்பம் ஒருவேளை சில நாட்களாக தலை நிமிர முடியாமல் இருந்த அந்த அனுபவத்தில் இருந்து வெளியேறும் வேண்டும் என்று நம்ம ஜெபத்தோடு முயற்சி எடுக்கும் பொழுது பிசாசு அந்த காரியத்தை கொண்டுருவான். அவனுக்கா காரியம் இல்லை சொல்றதுக்கு, எவ்வளோ காரியத்தை சொல்லி நம்மளை வீக் பண்ணலாம் தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு இந்த அழகான இந்த நெகேமியாவுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரே எழுந்து கட்டுவதற்கு
என்றைக்கு எருசலேமுக்கு நீர் உதவி செய்தது போல, எருசலேமின் மதில்களை உதவி செய்தது போல எங்களுக்கும் நீர் என்ன செய்யணும்? எழுந்து கட்ட எங்களுக்கு உதவி செய்யும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஏன் அப்படின்னா, நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் அதை படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் எழுந்து கட்டுவோம் என்று தன்னுடைய மக்களோடு சொன்னானே தவிர, நான்கிற வார்த்தை எங்கேயுமே நெகேமியா என்ன செய்யலை? எழுதலை. எழுந்து கட்டுவோம். இந்த டீம் ஒர்க்கு தான் அவர் சொல்கிறார். இந்த டீம் ஒர்க் ஒரு சர்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னால் தான் செய்ய முடியும், நான் தான் செய்வேன் அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க் கிடையாது. ஃபுட்பால் கிரவுண்டில் நான் மட்டும் ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்னா அது ஃபுட்பால்னு ஏற்றுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது ஒரு டீம் ஒர்க், அது ஒரு டீம். அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்யணும்? இந்த காரியத்தை செய்யணும். சில ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கெஸ்ட்ரான்னு என்ன? ஒரு இசைக்குழு. ஒரே ஒரு நபர் இசைக்குழுவாக மாற முடியுமா? முடியாது. அதுபோல தான் சபை. எழுந்து கட்டுவோம். இப்போ நம்ம என்னங்க கட்ட போகிறோம்? ஒவ்வொருடைய குடும்பத்தை கட்டுவதற்கான காரியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்முடைய சபையில் எந்த குடும்பமாவது வீக்காக இருக்க அந்த குடும்பத்தை எழுந்து கட்டுவதற்கான பலத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். என் கையில் இருக்குது அப்படின்னா நான் அதை பிறருக்கு கொடுக்கணும். என் கையில் இல்லை அப்படின்னா பிறர் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இதைத்தான் டீம் ஒர்க் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். எழுந்து கட்டுவோம். ஆரம்பத்தில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நாம் எழுவது பிசாசுக்கு விருப்பமில்லை. சில காரியங்களை சாதிக்க நம்ம துணியும் போது நம்முடைய வீக்னஸ் அவன் சுட்டி காட்டுவான். இன்னைக்கு தேவனுடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற, நெகேமியா மூலமாய் கற்றுக் கொடுக்கின்ற ஒரே காரியம், ஒன் மைண்ட், ஒரே சிந்தை, ஒரே செயல். ஆண்டவருக்கென்று நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார் என்பதை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த சங்கீதக்காரன் அழகாய் நமக்கு 122வது சங்கீதத்தில் அடுத்த அந்த 2 வசனங்களை படிங்க. ரொம்ப அழகான வசனம். சகோதரருக்காக என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளுங்கள். 122வது சங்கீதம் அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஆண்டவர் நிச்சயமாக நெகேமியாவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து கட்டுவதற்கான பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஒருவேளை இந்த நாளில் ஒருவேளை யாராவது எல்லாவற்றிலும் நான் இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, என் பேச்சை கேட்க ஆள் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. என்னுடைய கால்கள் எருசலேமில் நிற்கலாயிற்றுங்கிற மாதிரி நாம் இழந்து போன, நம்மை விட்டு விலகி போன நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்றாக கூட்டி சேர்ப்பார். அந்த நாளுக்காய் நாம் உழைப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.